தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் 2021 போன்று மூட நம்பிக்கையை உடைத்து மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்றார். இப்படித்தான் 2021 தேர்தலப்போ முதலமைச்சர் ஆகிற யோகம் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு திரிஞ்சாங்க. சொன்னாங்கல்ல, கட்டம் சரியில்லை சொன்னாங்கல்ல. யோகத்தினமே சும்மா இருப்பவனா இந்த ஸ்டாலின், அதிர்ஷ்டம் இல்லைன்னு அழுத்துக் கொள்பவனா இந்த ஸ்டாலின். நான் யோகத்தை நம்புறவன் அல்ல, என்னுடைய உழைப்பை நம்புறவன். அதே போல இப்போ 2020 தேர்தலுக்கு என்னென்ன சொல்றாங்க, இப்ப என்ன சொல்றாங்க? திமுகவில் யாரும் தொடர்ந்து 2 முறை யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா. போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சர் ஆனேன். 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதையும் உடைக்கிறேன் பாருங்க. அதேபோல காஞ்சிபுரத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி ஆல் பாஸ் போட்ட தன்னை தம்பிகள் மறக்க கூடாது எனவும் இபிஎஸ் கேட்டுக்கொண்டார். தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு, ஆல் பாஸ் போட்டது நானு. ஒரு வருஷம் வீணா போயிட்டு மன குழப்பத்தில் இருந்தீங்க. ஆன்லைன்ல வகுப்பு அதாவது பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வருடம் வீணா போய்விட்டு மன உளைச்சல் இருந்த மாணவர் மன உளைச்சல் இருந்து மீட்டு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு பிரமாதமா படிச்சீங்க. எல்லாருக்கும் பட்டம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக. எங்களை மறக்கலாமா? இதனிடையே தூத்துக்குடியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் திரையில் இருந்து வந்தவன் அல்ல, 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்தவன் என தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். தம்பி, நான் அதிகாரத்தை அளித்தவுடனே அரியணை தாங்கள், அதிகாரத்தை தாங்கள் என்று வரவில்லை. நான் ஒப்பனையை கலைத்தவுடனே எனக்கு அரியணை தாங்கள் என்று வந்தவன் இல்லை. விளங்குதா? நான் திரையிலிருந்து வந்தவன் இல்லை, 1.5 ஆண்டுகள் சிறையிலிருந்து வந்தவன். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் கள் இறக்க அனுமதி, கழுதை வளர்ப்பிற்கு முக்கியத்துவம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளையும் சீமான் வழங்கினார். ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஜவுளி கடைகளில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திருச்சியில் பிரபல ஜவுளி கடையான சாரதாஸில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் காவலர்களுடன் 3 கார்களில் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரை தலைமையிடமாக கொண்டு கோவையில் செயல்பட்டு வரும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் வருமான வரி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிறுவனத்தின் உரிமையாளர் சிவக்குமார் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு வரி ஏய்ப்பு புகார் எழுந்த நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். திருப்பூரில் உள்ள சிவா டெக்ஸ்டைல்ஸ், ஆனந்தம் சில்க்ஸ் ஆகிய துணிக்கடைகளில் 8 அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கடையில் இருந்த வாடிக்கையாளர்கள் வெளியேற்றப்பட்டு கணக்குகள் சரியாக காட்டப்பட்டுள்ளனவா என ஆய்வு செய்தனர். அதேபோல புதுக்கோட்டையில் 10க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆனந்தம் சில்க்ஸ் கிளையில் சோதனையில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் உள்ள கிளையிலும் சோதனை நடைபெற்றது. மயிலாப்பூரில் திமுக வேட்பாளர் வேலுவை ஆதரித்து பரப்புரை செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். ஒன்றிய அரசோடு அதிமுக இணக்கமா இருந்ததாலதான், அதாவது அடிமையா இருந்ததாலதான் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் வந்துச்சான். பேசும்போது சொல்லிட்டாரு, நமக்கு எதுக்கு இந்த வீராப்புலாம், எல்லாருக்குமே தெரியும் மோடி தான் ரொம்ப நம்பர் 1 ஸ்ட்ராங் அப்படின்னே சொல்லிட்டாரு. இதுதான் நான் முரட்டு அடிமைன்னு சொன்னேன். திருச்சுடி தொகுதியில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவை ஆதரித்து வாக்கு சேகரித்த திமுக எம்பி கனிமொழி எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். என்னை பார்த்து சொல்கிறார், நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோன்னு. நான் கேட்கிறேன், உங்களை எழுத்து பேசினா சிறைக்கு போனோன்னு மிரட்டுவீங்களா? இதைத்தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதனாலதான் சொல்றோம், அண்ணா திமுகவை அமித்ஷா திமுக ஆக்கிட்டீங்கன்னு. தருமபுரியில் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா வாக்கு சேகரித்தார். ஒரு பெண் அந்த குடும்பத்தை நல்லா வச்சா அந்த ஊர் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும். அதனால பெண்கள் நல்லா இருக்கணும்ன்றதுதான் கேப்டனும் எப்பவும் சொல்வார், அதே தான் அண்ணன் ஸ்டாலினும் சொல்றாரு.
திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் எனவும் பிரேமலதா நம்பிக்கை தெரிவித்தார். ரிஷிவந்தியம் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணி திமுகவின் 8000 ரூபாய் கூப்பன் வெற்று காகிதம் என்றும் அதிமுக ஆட்சி அமைந்தால் 10,000 ரூபாயை வங்கிக் கணக்கில் வழங்குவதோடு ஒரு ஃப்ரிட்ஜும் சேர்த்து தரவுள்ளதாக தெரிவித்தார். அதாவது ஸ்டாலின் உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன்னா பேப்பர் கொடுப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா உங்க கணக்கு போகும். காரைக்குடியில் பரப்புரை மேற்கொண்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் அமைக்க அதிமுகவுடன் அமமுக சேர்ந்துள்ளதாக கூறினார். அன்றைக்கு நாங்கள் பிரிந்து நின்றதால் அது திமுகவிற்கு கொண்டாட்டமாக போய்விட்டது. 21லேயே நாங்கள் சேர்ந்திருந்தால் உறுதியாக அம்மாவின் ஆட்சி 21லும் தொடர்ந்திருக்கும் என்பதுதான் உண்மை. ராஜபாளையம் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா துணை முதல்வர் உதயநிதி காட்டிய படம் உண்மைதான் என்றும் பதவியை கொடுத்தவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருந்திருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார். டிவியில வந்த விஷயத்தை தான் அந்த பையன் காட்டுறாரு. அதாவது பதவி கொடுத்தவங்களுக்கு நன்றியா இருந்திருக்கணும். வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தீங்கன்னா கூட தொடர்ந்து தமது கட்சி வேட்பாளர் ஹரிசுக்கு சசிகலா வாக்கு சேகரித்தார். நடிகர் விஜய் அரசியலுக்கு சரிபட்டு வர மாட்டார் என்று மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நியூஸ் 18 டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பேசிய அவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்று விஜய் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். Thiru MGR came into politics from the film industry, but he didn't become chief minister next day, did he? He worked in the DMK for several years. Then I think he became secretary. Then he became treasurer. Then he became propaganda secretary and toured the whole state. I believe after 30 years in politics, he became chief minister. தொடர்ந்து பேசிய அவர் நடிகர் தான் என்றார். Certainly go and watch Mr. Vijay if he comes to Coimbatore, if you like him as a star. But a star, film star can be a film star, not necessarily a square peg going into a round hole. இதனிடையே திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதாகவும் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். 4 ஆண்டுகளாக கோவை மாவட்ட பொறுப்பாளராக இருந்ததால் இந்த முறை கோவை தெற்கில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் நடந்த நியூஸ் 18 டவுன்ஹால் கருத்தரங்கில் பேசிய அவர் தொகுதி மாறி போட்டியிடுவது குறித்து விளக்கம் அளித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் கொடுக்கும்போது எங்களை மண்டல வாரியா பிரித்து பொறுப்பாளர்களை எங்கள் தலைவர் நியமிச்சாங்க. அந்த வகையில் மேற்கு மண்டலத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோடு நம்ம பழகியிருக்கிறோம். தொழில் முனைவராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாத்தோடு பழகியிருக்கோம். இப்போ நம்ம அந்த வேலைகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். தொடர்ந்து பேசிய அவர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். ஒரு முறை ஒரு அமைச்சராக மணிப்பூர் போயிருந்தாருன்னா இதெல்லாம் கருத்துக்கள் தமிழ்நாட்டில் வந்து பேசியிருக்க மாட்டாருன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. முதலமைச்சர் ரொம்ப இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை சரியாக தான் கையாளுறாங்க. 4 முனை போட்டி நிலவுவதால் திமுகவுக்கு தான் சாதகம் என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார்.